3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சூர்யா ஆச்சரியப்படுற ஒரே விஷயம் நந்தினி குடிச்சிட்டு இப்போ அலப்பற பண்ணுவாங்க இல்லையா? அத நம்ம சூர்யாவாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு முதல் முறையா பாத்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம நந்தினி இருந்துட்டு அதாவது ஒரு சீட்ல குங்குமமும், இன்னொரு சீட்ல விபூதியும் கருப்பசாமி முன்னாடி இப்போ போடுறாங்க இல்லையா? அப்போ குங்குமம் வந்தா குடிப்பேன்னு சொன்னபடியே இப்போ குங்குமம் வந்துடுச்சு. மறுபக்கம் சூர்யா சார் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் புரியிறதில்ல. இனி உங்களுடைய வழியிலேயே வந்து தான் நான் வந்துட்டு உங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ நம்ம நந்தினியும் அதாவது சரக்க எடுத்து குடிச்சிடுறாங்க இல்லையா? அப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு, "நந்தினி என்ன நந்தினி இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" வந்து கேட்கும்போது, "ஏன்?" எதுக்கு? அப்படின்ற கேள்வி நம்ம நந்தினி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? "என்ன நந்தினி எப்பவும் வாங்க சூர்யா சார் சாப்பிடுவீங்க" அப்படின்னு அன்பு ஆறுதலா சொல்லவே, இன்னைக்கு என்னடான்னா கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற மாரி, பேசுற மாரி தெரியுதே அப்படின்னு வந்து கேட்கும்போது, "சூர்யா சார் குடிச்சீங்க தானே? என்கிட்ட வந்து பொய் சொல்றீங்க தானே?" அப்படின்னு நந்தினி வந்து கேட்பாங்க இல்லையா? நந்தினி நந்தினி "நான் சத்தியமா குடிக்கல நந்தினி. உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா?" அப்படின்னு இப்போ சூர்யன் சொல்லும்போது, இப்போ நம்ம நந்தினியும் குடிச்சதுனால இப்போ அதாவது இப்போ நந்தினியோட கோபத்த நந்தினியாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபக்கம் சூர்யா சார் என்கிட்ட பொய் சொல்லாம சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஷோபாவ நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் தூக்கியிருப்பாங்க. அதாவது கீழ விழுந்ததுனால. அப்போலாம் 2 பேரும் சேர்ந்து தூக்க முடியாத, இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு பலமும் கூடி போச்சுன்னே சொல்லலாம் இல்லையா? ஏன்னா குடிச்சதுனால. அப்போ அந்த சோபாவ அசால்ட்டா ஒத்த கையால தூக்கி தள்ளியிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்து நம்ம சூர்யா சாரே வந்து மிரண்டு போயிடுவாங்க. "என்ன நந்தினி உனக்கு இவ்ளோ பவரா? குடிச்சிருக்கியா? ஐய்யய்யோ! நான் வந்து ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையே பாழா போச்சு" அப்படின்னு இப்போ நம்ம சூர்யா சொல்ல வேண்டியதெல்லாம் நந்தினி வந்து சொல்றாங்க இல்லையா? ஏன்னா இத்தன நாள் வரைக்கும் நம்ம சூர்யா சார் மட்டும் தான் குடிச்சிட்டு வீட்ல வந்துட்டு அதுவும் நியாயத்துக்காகவும், நீதிக்காகவும் தான் நம்ம நந்தினிக்காக வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு சூர்யா சார் குடிக்காம இருக்கணும்னா, அதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு இப்போ கடைசியில குடிச்சிட்டு வீட்ல வந்து ஒரு பெரிய கலவரத்தையும் வந்து உண்டு பண்றாங்க இல்லையா? நம்ம சூர்யா இருந்துட்டு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. "சூர்யா சார் நீங்க சைலன்ட்டா வந்து இருங்க. இன்னைக்கு 2ல 1 இந்த வீட்ல எனக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும். ஏன்னா, நான் இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் வந்து பண்ணியிருக்கேனா, இதுவரைக்கும் யார் யாருக்கு எது எது நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்து பார்த்து நான் வந்து செய்றேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மனசு ஏன் இந்த வீட்ல இருக்க யாரும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த பார்த்தீங்களான்னா, மாதவி, அசோகன், இந்த சுரேகாலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? மறுபக்கம் இங்க என்ன தெருக்கூத்து நடக்குது, இங்க என்ன வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு இப்போ நந்தினி இருந்துட்டு இப்போ மாதவிக்கு கொஞ்சம் சுருட்ட முடி இருக்கும் இல்லையா? அத பார்த்து என்ன சுருட்ட முடி சுந்தரவல்லி அப்படின்னு யாருன்னு கூட தெரியாம கொஞ்சம் போதையில நம்ம நந்தினி இருந்துட்டு ஓவராவே வந்து நடந்துப்பாங்க. "என்னக்கா இவ கிட்ட ஸ்மெல் வருது, குடிச்சிருக்கா போல." "ஆமா நான் குடிச்சிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன?" அப்படின்ட்டு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு அவங்களுடைய பேச்சு திறமையும் வேற லெவல்ல வந்து இருக்கு. இது இனிமேல் தான் நம்ம நந்தினி இருந்துட்டு வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடத்த வந்து கத்து தர போறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட் நடக்குது நம்ம அருண் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.